காவேரி நதியை பின்தொடரும் நமது பயணத்தில் இது 5வது வாரம். இந்த பயணத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். ஊட்டி என்று நம்மில் பலருக்கு பரிச்சயமான உதகமண்டலத்தில் உருபெறும் ஒரு முக்கியமான நதிதான் பவானி நதி. இந்த பவானி நதி தமிழகத்தின் 2வது நீளமான நதி. அது மட்டுமின்றி காவேரியின் முக்கியமான கிளை நதியும் கூட. இன்றைய நிகழ்ச்சியில் பவானி உருபெறும் இடங்கள், பவானி நதியின் மீது கட்டப்பட்டுள்ள மேல் பவானி, பில்லூர் மற்றும் கீழ் பவானி அணைகள் குறித்து விரிவாக காணவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி காலங்கள் கடந்த தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக விளங்கும் கொடிவேரி அணை குறித்தும் விரிவாக காணவிருக்கின்றோம். கூடுதுறையில் கட்டப்பட்டுள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் குறித்தும், ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்த திரு வில்லியம் கேரோவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் குறித்தும் காணவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கும் இடம் மேல் பவானியில் இருந்து. காவேரி என்ற இந்த நதி மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறந்த படைப்புகளில் ஒன்று. காவேரியை தேடிய நமது இந்த ஆய்வில் நாம் உணர்ந்தது, பிறப்பிடம் என்று தலைக்காவேரியை சுட்டிக்காட்டினாலும் பல உச்சிமலை காடுகளில் உருபெறும் எண்ணற்ற காட்டாறுகளின் கூடல்தான் காவேரி நதி. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, அர்காவதி போன்ற கிளை நதிகளை கர்நாடக எல்லைக்குள் காவேரி நதி தன்னுடன் இணைத்துக் கொள்வதை பார்த்தோம். பிலிகுண்டு, ஒகேனக்கல், மேட்டூர் போன்ற பகுதிகளை கடந்து பவானி, குமாரபாளையம் ஊர்களை வந்தடையும் காவேரி நதிக்கு பலம் சேர்க்க உதகமண்டலத்தை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து பாய்ந்தோடி வரும் மற்றும் ஒரு நதிதான் பவானி. காவேரி நதியின் மிக முக்கியமான கிளை நதிகளில் ஒன்று பவானி. ஒன்றிணைந்து பெருக்கெடுக்கும் தமிழகத்தின் 2 முக்கிய நதிகளாக காவேரியும் பவானியும் திகழ்கின்றன. தமிழகத்தின் 2வது நீளமான நதி பவானி. நீலகிரி மாவட்டத்தின் சுமார் 2560 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெய்யும் மழையின் அளவு சராசரியாக 1960 மில்லிமீட்டர் என குறியீடுகள் சொல்கின்றன. இது மொத்த தமிழகத்தின் சராசரி மழை அளவை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். நாட்டின் சராசரி அளவை காட்டிலும் 4 மடங்கு அதிகம் என்பது பிரமிக்க வைக்கும் செய்தி. இவ்வளவு மழை பொழிவை பெறும் இந்த பகுதியில் அமைந்துள்ள முக்கூர்த்தி சரணாலயம் மற்றும் காட்டுப்பகுதிகளில் 6000 மில்லிமீட்டர் கடந்தும் மழை பெய்துள்ளது. பவானி, மோயார், சாலியார் மற்றும் கபினி போன்ற 4 முக்கிய நதிகளின் நீர்பிடிப்பு மற்றும் நீரோட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி பகுதிக்குள்ளேயே அமைந்துள்ளன. அதில் சாலியாரும் கபினி நதியும் மிக குறுகிய தூரம்தான் நீலகிரியில் ஓடுகின்றன. அவை பெரிய நதிகளாக மாறுவதே கேரளா மற்றும் கர்நாடகாவில்தான். மோயாரும் பவானி நதியும் பவானி நீர்த்தேக்கத்தில் பவானி நதியாக சங்கமித்து அங்கிருந்து சமவெளி பகுதியில் பெருக்கெடுத்து காவேரியுடன் இணைகின்றன. உதகமண்டலத்தின் சிறப்பே அதன் மலைக்குன்றுகளும் நீர்க்கம்பளம் விரித்தால் போல் காட்சி அளிக்கும் ஏரிகள்தான். அப்படி பல சிறிய மற்றும் பெரிய ஏரிகளின் நீர்தான் சிறு ஓடைகளாக மாறி பெரிய நதிகளை உருவாக்குகின்றன. உதகமண்டலத்தை ஏதோ ஒரு கேளிக்கை நகரம் போல் பாவித்து நம்மில் பலர் அங்கு சென்று அசுத்தம் செய்து நமக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் ஒரு சொர்க்கத்தின் மதிப்பை தெரிந்து கொள்ளாமல் அதை அழித்து வருவது நம் வருங்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் செயல். பெரும்பகுதி சுத்திகரிக்கப்படாத உதகையின் கழிவு நீரால் இங்குள்ள முக்கியமான ஏரிகள் இன்று மனித கழிவுகளையும் நகர்ப்புற கழிவுகளையும் சுமக்கும் தொட்டிகளாக மாறியுள்ளன. ஏற்றுமதி, தொழில் காரணங்களுக்காக இங்கு பெரிய அளவில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை, காலிஃப்ளவர், கேரட், பிராக்கலி போன்ற விளைபொருட்களுக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லி, உரம் போன்றவையால் பவானி நதி மட்டுமின்றி அதற்கு நீர் வழங்கும் பல ஏரிகளும் இன்று கடுமையாக மாசடைந்துள்ளன. இயற்கையின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக திகழும் உதகமண்டலம் நீலகிரி மலைகளில் இருந்துதான் தமிழகத்தின் 2வது நீளமான நதியான பவானி உருப்பெற்று காவேரிக்கு நீர் சேர்த்து கடைமடை டெல்டா மாவட்டம் வரை
விவசாயம் செழித்து நம்மில் பலர் உணவு உண்ண வழிவகை செய்கின்றது என்பதை உணர்ந்து உதகமண்டலத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். பந்திப்பூர் மற்றும் முதுமலை சரணாலயங்களின் எல்லையாக பாயும் மோயார் நதி பவானியின் முக்கியமான கிளை நதி. பைக்காரா, முகுர்த்தி, அவலாஞ்ச், போர்த்தியமுண்டு பகுதிகளை சுற்றியுள்ள காடுகள், மலை குன்றுகளில் மழை பெய்து அது நீர்வீழ்ச்சிகளாக மாறி நதிகளாக உருப்பெற்று பவானி மற்றும் மோயார் நதிகளாக உருவாகின்றன. மேல் பவானி அணைப்பகுதியிலிருந்து ஓடத் தொடங்கி அட்டப்பாடி காட்டுப்பகுதியில் மேற்கு பகுதியில் கேரள மாநிலத்தினுள் நுழையும் பவானி நதி அங்கிருந்து பயணித்து சைலண்ட் வேலி சரணாலயத்தை கடந்து அங்கு பல சிறு மலையோடைகளை தன்னுடன் இணைத்து கொண்டு அத்திக்கடவு என்ற மலை கிராமம் அருகே தமிழகத்தினுள் மீண்டும் நுழைகிறது. காவேரியின் முக்கியமான கிளை நதி பவானி என்றால் பவானிக்கு பல முக்கியமான கிளை நதிகளும் உண்டு. அந்த கிளை நதிகளின் மொத்த எண்ணிக்கை 12. அவைதான் மேற்கு வரகார், கிழக்கு வரகார், குந்தா நதி, சிறுவாணி, கொடுங்கரப்பள்ளம் நதி, குன்னூர் நதி, மோயார் போன்ற நதிகள். இத்தனை நதிகளின் நீரை சுமந்தபடி உலா வருகிறாள் பவானி நதி. அத்திக்கடவை கடந்து பவானி நதி வந்தடையும் ஒரு முக்கியமான அணைதான் பில்லூர் அணை. சுற்றிலும் பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதிகள், யானைகள், சிறுத்தைகள் என பல உயிரினங்களுக்கு சொர்க்கமாக திகழும் இந்த ஊரை கடந்து பவானி நதி மேட்டுப்பாளையம் நகரை நோக்கி பாய்கின்றாள். பவானி நதி சமவெளி பகுதியில் அடியெடுத்து வைப்பது இங்குதான். இதுவரை மலைகளிலேயே காடுகளுக்குள் குறைந்த அளவு மனிதர்கள் மட்டும் வாழும் பகுதிகளில் பயணித்து வந்த இந்த நதி மேட்டுப்பாளையம் நகரை கடந்து ஓடும் பொழுதுதான் பல மாற்றங்களுக்கு தள்ளப்படுகிறாள். மேட்டுப்பாளையத்தில் இருந்து வடகிழக்கு திசையில் பயணிக்கும் பவானி நதி மலைகளின் அடிவாரத்தில் பயணித்தபடி கீழ்பவானி பவானிசாகர் அணையை வந்தடைகிறாள். மேட்டுப்பாளையம் நகரை கடந்தோடி வரும் பவானி நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பவானிசாகர் அணை. இந்த அணை கீழ்பவானி அணை என்றும் அழைக்கப்படுகின்றது. சுதந்திர இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அணை திட்டம் என்ற பெருமை இதற்குண்டு. 1948ஆம் ஆண்டு கட்டிடப்பணி தொடங்கப்பட்டு 1955 கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணை. 1956 முதல் பயன்பாட்டிற்கு வந்த இந்த அணை ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணைகளில் இன்றும் ஒன்றாக திகழ்கின்றது. இதன் உயரம் சுமார் 105 அடி. இதன் கொள்ளளவு 33 கோடி கன அடி ஆகும். இதன் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல் ஆகும். நீர்த்தேக்கத்தின் பரப்பளவோ 30 சதுர மைல்கள் ஆகும். பவானிசாகர் அணையின் கொள்ளளவு 32.8 TMC ஆகும். பவானிசாகர் அணையின் மூலம் புதிய ஆயக்கட்டு 2.7 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது. இப்புதிய ஆயக்கட்டு இரு பகுதிகளாக ஒற்றைப்படை, இரட்டைப்படை மதகுகள் மூலம் பிரிக்கப்பட்டு வருடா வருடம் ஒரு பகுதிக்கு 1,03,500 ஏக்கர் நெல்லுக்கும் மறுபகுதி புஞ்சை பயிருக்கும் மாறி மாறி பாசனம் பெறுகிறது. நெல்லுக்கு 24 TMC நீரும் புஞ்சை பயிருக்கு 12 TMC நீரும் ஆக மொத்தம் 36 TMC நீர் தேவைப்படுகிறது. இவ்வணையின் மூலம் பழைய ஆயக்கட்டுகளான தடப்பள்ளி, அரக்கன் கோட்டை பகுதிகள், பவானிசாகர் அணைக்கு கீழுள்ள கொடிவேரி அணைக்கட்டு மூலம், காளிங்கராயன் அணைக்கட்டு மூலம் காளிங்கராயன் பாசன பகுதியும் பாசனம் பெறுகின்றன. அவைகளுக்கு வருடா வருடம் 24 TMC நீர் தேவைப்படுகிறது. கொடிவேரி அணைக்கட்டு மூலம் 25,000 ஏக்கரும், காளிங்கராயன் அணைக்கட்டு மூலம் 15,000 ஏக்கரும் பாசனம் பெறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 2 முக்கிய நீர்ப்பாசன பகுதிகளிலிருந்து அணைக்கு தண்ணீர் கிடைக்கின்றது. கிழக்கு நீர்பிடிப்பு பகுதிகளாக மேல் பவானி, அவலாஞ்ச் மற்றும் எமரல்ட் ஏரிகள், குந்தா, பில்லூர், நெல்லித்துறை ஆகியவை அடங்கும்.
மேற்கு நீர்பிடிப்பு பகுதிகளாக பார்ட்மெண்ட், பார்சன் பள்ளத்தாக்கு, பைக்காரா, கிளென்மார்கன், சிங்காரா, மரவக்கண்டி, மோயார் மற்றும் தென்குமரஹத்தா ஆகியவை அடங்கும். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளால் இந்த அணை நீர் பெறுவது இதன் மற்றும் ஒரு சிறப்பு. இந்த அணையிலும் கூட 2 நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஒரு நீராதார திட்டம் என்பதை கடந்து இந்த அணைக்கு ஒரு முக்கிய சிறப்பும் உண்டு. அதுதான் தண்டநாயக்கன் கோட்டை. இந்த அணையின் நீர்த்தேக்க பகுதியில் அமைந்துள்ள இந்த வரலாற்று பொக்கிஷம் இந்த அணை நிரம்பும் காலங்களில் நீரில் மூழ்கியும் வறண்ட காலங்களில் மேலோங்கியும் காணப்படுகின்றது. பல 100 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இன்றும் உறுதியுடன் கம்பீரமாய் நிற்கும் இந்த கோட்டையை பார்க்கும் பொழுது அன்றைய கட்டிடக்கலையின் நுட்பம் விளங்குகின்றது. இத்தனை சிறப்புகளை கொண்ட பவானிசாகர் அணை இந்தியாவின் சிறந்த அணைகளில் ஒன்றாக தமிழகத்திற்கு பொருளாதார பலமாக திகழ்ந்து வருகின்றது. இங்கிருந்து வெளியேறும் பவானி நதி வந்தடையும் அடுத்த பகுதி கொடிவேரி தடுப்பணை. மிக சுவாரஸ்யமான கட்டுமான கதையை கொண்டதுதான் கொடிவேரி தடுப்பணை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி என்ற இடத்தில் பவானி ஆற்று நீரை தேக்கி கொடிவேரி அணைக்கட்டு மற்றும் கால்வாயை ஜெயம் கொண்ட சோழ கொங்காழ்வார் என்ற அரசர் வெட்டினார் என்றும், 1ஆம் குலோத்துங்கனின் 55வது ஆட்சி ஆண்டில் கொடிவேரியில் பவானி ஆற்று நீர் பாயும் இடத்தை அகலப்படுத்தி நீரை பெரும் கற்கள் கொண்டு தேக்கி கால்வாய் வெட்டினார் என்றும், இன்று இது கொடிவேரி அணைக்கட்டு என்று அழைக்கப்படுகின்றது என்பதும் வரலாறு ஆய்வுகள் சொல்லும் செய்தி. கொடிவேரி அணையின் வடக்கு பக்கம் ஒரு கால்வாயும் தெற்கு பக்கம் ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டது. கொடிவேரி அணையின் வடக்கு பகுதியில் உள்ள கால்வாய் அத்தானி வரை செல்கின்றது. ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தொலைவை கடந்து செல்லும் இந்த கால்வாய் அரக்கன்கோட்டை கால்வாய் என்றும், கொடிவேரி அணையின் தெற்கு பகுதியில் உள்ள மற்றும் ஒரு கால்வாய் கவுந்தப்பாடி மேட்டுப்பாளையம் வரை ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் சென்று இந்த கால்வாய் தடப்பள்ளி கால்வாய் என்றும் அழைக்கப்படுகின்றது. தடப்பள்ளி கால்வாயும் அரசன்கோட்டை கால்வாயும் ஆற்றை ஒட்டியே இருபுறம் செல்கின்றன. இதனால் ஆற்றின் நீரோட்டம் திசை திருப்பப்படுவதில்லை. மேலும் ஆற்றில் இருந்து கால்வாய்களுக்கு செல்லும் தண்ணீர் வயல்களுக்கு சென்று அதன் கசிவு நீர் மீண்டும் வாய்க்கால்கள் வழியாக ஆற்றுக்கு வந்துவிடும். அதாவது ஒரு பாசன நிலம் தனக்கு தேவையானது போக மீதமிருக்கும் தண்ணீரை மீண்டும் ஆற்றுக்கு அனுப்பிவிடுகின்றது என்பதே இதன் தத்துவம். இதற்காக பாசன நிலங்களின் மட்டத்துக்கு ஏற்ப கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. கொடிவேரியில் பாறைகள் இல்லாததால் சத்தியமங்கலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வடக்கே உள்ள கல்கடம்பூரில் கம்பத்ராயன் மலையில் இருந்து பாறைகள் வெட்டி கொண்டு வரப்பட்டன. சுமார் 3 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை திறக்க நாள் குறித்து மன்னர் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து அணை முற்றிலும் அடித்துச் செல்லப்பட்டது. தகவல் மன்னருக்கு சென்றது. அவர் மீண்டும் அணையை கட்ட உத்தரவிட்டார். அதன்படி சுமார் 1.5 ஆண்டுகளில் மீண்டும் அணை கட்டப்பட்டது. மறுபடியும் அணையை திறக்க மன்னர் வரவிருந்த நிலையில் மீண்டும் வெள்ளம் ஏற்பட்டு இந்த முறை ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். இப்படி மீண்டும் மீண்டும் அசம்பாவிதங்கள் நடப்பதை தெய்வ குத்தமாக கருதிய மன்னர் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டும் அணையை கட்ட அவர் உத்தரவிட்டதாகவும், அணை கட்டி முடித்தவுடன் தகவல் தனக்கு வராமல் பார்த்து கொள்ளும்படி சொன்னதாகவும் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அதன்படி 3வது முறையாக அணை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கும் வந்தது. 3 முறை கட்டுமானத்திற்கு உள்ளான அணை என்பதால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கும் கொடிவேரி அணைக்கட்டு ஒரு நீர் மேலாண்மை அதிசயம். அதன்படி 151 மீட்டர் நீளம் 30 அடி அகலத்தில் அணை கட்டப்பட்டு காலங்கள் கடந்து சமூகம் வளர ஒரு முக்கிய அடித்தளமாக அமைந்துள்ளது. பவானிசாகர் அணை, சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம், கொடிவேரி தடுப்பணையை கடந்து ஓடி வரும் பவானி நதியுடன்
இணையும் ஒரு சிறிய கிளையாறுதான் குண்டேரி பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து தெற்கே பாய்ந்து வரும் நதி. இங்கிருந்து பாயும் பவானி நதி அத்தானி, மேவானி, பெருந்தலையூர், குட்டிப்பாளையம் போன்ற கிராமங்கள் கடந்து மேற்கு திசையில் இருந்து பவானி நதி காவேரியுடன் இணைகிறாள். காவேரியுடன் பவானி நதி இணையும் இந்த ஊரின் பெயரும் கூட பவானிதான். பவானி, காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத ஆகாய கங்கை என்று அழைக்கப்படும் அமுத நதி என்ற 3 நதிகளும் கூடும் இடமான திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் கூடுதுறையில் பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. பவானியும் காவேரியும் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் சங்கமேஸ்வரர், வேதநாயகி சந்நிதிகள் மட்டுமின்றி ஆதிகேசவ பெருமாளுக்கும் சவுந்தரவல்லி தாயாருக்கும் கூட சன்னதிகள் அமைந்துள்ளன. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இத்திருக்கோவில் சம்பந்தப்பட்ட புராண மற்றும் வரலாற்று கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்ததினால் நாடு முழுவதும் உள்ள சிவத்தலங்களுக்கு ஒரு புனித யாத்திரையை விமானம் மூலம் குபேரன் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் பொழுது காவேரி நதிக்கரையில் ஓரிடத்தில் மான், புலி, பாம்பு, எலி, மாடு, யானை என்று அனைத்து ஜீவராசிகளும் சண்டையிட்டு கொள்ளாமல் நதியின் நீரை அமைதியாக பருகி வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அது மட்டுமின்றி பல ஞானிகளும் சித்தர்களும் கூட இதற்கருகே இறைவன் அருள் வேண்டி தியானம் செய்து வந்ததையும் பார்த்து வியந்து போன குபேரன் தானும் இவ்விடத்தில் ஒரு தியானத்தை மேற்கொண்டார். அவரின் தவத்திற்கு பலனாக சிவபெருமானும் திருமாலும் ஒன்றாக காட்சியளித்து சிறப்பித்ததாக புராணம் சொல்கின்றது. இந்த புனித ஸ்தலத்தின் விருட்சம் இலந்தை மரம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், தோஷங்கள் கழிப்போர் என்று பலரின் நம்பிக்கைக்கு மூலதனமாக இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆங்கிலேய ஆட்சியாளர்தான் வில்லியம் கேரோ. 1804ஆம் ஆண்டு அப்போதைய கோவை மாவட்டத்தின் கலெக்டராக பணிபுரிந்தவர் இவர். அப்பொழுது ஒரு முறை பவானி நகர் வந்த அவர் அங்கிருந்த விருந்தினர் மாளிகையில் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த ஒரு சிறுமி வில்லியம் கேரோவை மாளிகையிலிருந்து வெளியே அழைத்தார். வில்லியம் கேரோ வெளியே வந்த சில நொடிகளில் அந்த மாளிகை இடிந்து விழுந்ததாகவும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அந்த சிறுமியை தேடிய பொழுது அவர் மாயமானதாகவும் தனது குறிப்பில் கேரோ தெரிவித்துள்ளார். இத்திருக்கோவிலின் அம்மன் வேதநாயகி தான் தன்னை அந்த சிறுமி ரூபத்தில் காப்பாற்றினார் என்ற ஆன்மீக நம்பிக்கையுடன் தாயாருக்கு ஒரு தங்க கவச்சத்தை தேதி மற்றும் கையொப்பம் குறிப்பிட்டு காணிக்கையாக செலுத்தினார் கேரோ. இப்படி பலரின் ஆன்மீக நம்பிக்கை பெற்ற இந்த திருத்தலத்தின் சுத்தம், சுகாதாரம் இன்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. பவானி மற்றும் குமாரபாளையம் நகரங்கள் இன்று முக்கிய தொழில் முனையங்கள். அது மட்டுமின்றி இங்கு வரும் பக்தர்கள், சுற்றுலா பயணியர் அவரவர் கொண்டு வரும் குப்பைகளை நதிக்குள்ளும் ஊரெங்கும் வீசிவிட்டு செல்கின்றனர். புராணங்கள் தொடங்கி மன்னர்கள் காலங்களில் சிறந்து விளங்கி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலும் புகழுடன் திகழ்ந்த இந்த திருத்தலத்தின் இன்றைய நிலை கவலை தருவதாகவே உள்ளது. தமிழகத்தின் முதன்மை நதி காவேரியும் 2ஆம் நீளமான நதியான பவானியும் இணைந்து ஒன்றாக இங்கிருந்து ஈரோடு நகரை நோக்கி பாய்கின்றன. உதகமண்டலத்தையும் அதை சுற்றியுள்ள காடு பகுதிகள், ஏரிகளை கேளிக்கை கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காமல் நம் வருங்காலத்திற்காக பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். பவானி நதி, அந்த நதியின் சிறப்புகள், அதன் மீது கட்டப்பட்டுள்ள அணைகள் குறித்த பிரமிக்க வைக்கும் கதைகளையும் பார்த்தோம். வரவிருக்கும் வாரங்களில் பவானி குமாரபாளையம் கடந்து ஈரோடு நகரை நோக்கி பாயும் காவேரி நதி குறித்து விரிவாக காணவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி காவேரியுடன் இணையும் அமராவதி, நொய்யல் போன்ற நதிகளின் கதைகள் மட்டுமின்றி கரூர், ஈரோடு,
திருச்சி மாநகர் சொல்லக்கூடிய கதைகளையும் அடுத்த வாரம் காணவிருக்கின்றோம்.